ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு கேட் ஃபார் கேஷோட எபிசோட் 8 பார்க்க போறோம். சீரிஸோட ஸ்டார்டிங்லேயும் லியோ வந்து லின்னோட ரூம் கதவை தட்டிட்டு இருக்கான். கடை திறக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு எந்திரின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து சவுண்ட் வராதனால இவனே உள்ள போய் பார்த்தா பயப்புள்ள பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சிட்டு இருக்கான். நீ ஏன்டா உள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இருந்துட்டு நான் கதவை தட்டி பார்த்தேன், எந்த ஒரு சவுண்ட் இல்லையா, அதான் நீ இருக்கியோ செத்துட்டியோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல அவனும் இருந்துட்டு ஓ அதுவா, நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் தலைவலியா இருக்கு அவ்வளவுதான், நீ போய் கஃபே திறக்கிற வேலை எல்லாத்தையுமே பாரு, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் சரி ஓகே சீக்கிரமா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு மாதிரி டவுட்லேயே தான் போயிட்டு இருக்கான். அவன் போன உடனே டைகர் எந்திரிச்சு நல்ல வேலை நம்ம மாட்டணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம லின் வந்து திட்ட ஆரம்பிக்கிறான். ஏன்டா அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை போக சொன்னேன்ல, நீ ஏன் இன்னும் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருதுட்டு என்னால இப்படிதான் போக முடியும், லாஸ்ட் நைட் தான் ஒரு பூனை என்ன வந்து புறாண்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரு மாதிரி வெக்க வருது. வெக்கப்பட்டுட்டே சரி சரி போதும் நான் குளிக்க போறேன், அவன் பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்துட்டு நான் ஏன் போகணும், அவன் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறியா, ஒருவேளை அவன் பார்த்தா ஹர்ட் ஆயிடுவான்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, கரெக்டான நேரம் வரும்போது நானே அவன் கிட்ட சொல்றேன், முதல்ல இப்ப கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து டைகர் கிட்ட சொல்ல டைகர் சரி ஓகே நான் அவன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா அதுக்கு நீ ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு நீ வந்து என்ன பி டைகர்னு கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன நாளா அப்படிலாம் சொல்ல மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ப்ளீஸ் கூப்பிடு, நீ அப்படிதான் கூப்பிட்டாகணும் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் மேல கிஸ் கொடுத்து அப்படியே கொஞ்சிக்கிட்டே இருக்கான். இவனும் சரி சரி ஓகே நான் கூப்பிடுறேன் பி டைகர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் என்ன எனக்கு கேட்கல இன்னொரு தாட்டி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மறுபடியும் பி டைகர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு கேட்கல இன்னொரு தாட்டி சத்தமா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல பி டைகர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல எனக்கு நல்லாவே கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோ பையன் வந்து நிக்கிறான். இதை பார்த்துட்டு ரெண்டு பேருமே திரு முடிச்சிட்டு இருக்காங்க, மாட்டிக்கிட்டோம் பங்கு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் லியோ அவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கான், நீங்க ரெண்டு பேரும் எப்பத்துல இருந்து பாய் ஃப்ரெண்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு டைகர் இந்த மாதிரி நாங்க ட்ரிப் போயிருந்தல அங்கதான் நான் தான் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணேன், அவனும் ஓகே சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல லின் தாங்கிட்டேவும் இந்த மாதிரி நான் இது உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல, ஆனா சரியான நேரம் வரட்டும்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். லியோ அதுக்கு கோச்சுக்கிட்டு நீ அப்ப சொன்னா மட்டும் எனக்கு இருக்கிற ஹர்ட்டிங் வந்து சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு டைகரை பார்த்து இங்க பாரு நீ அவனை சூஸ் பண்ணேன்னா நான் கண்டிப்பா இங்க இருந்து கிளம்பிடுவேன், நீ ஒழுங்கு மரியாதையா அவனை பிரேக்கப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம லியோ வந்து டைகர் கிட்ட சொல்றான். அதுக்கு டைகர் இங்க பாரு நீ என்ன சொன்னாலும் நான் வந்து கண்டிப்பா அவனை தான் சூஸ் பண்ணுவேன், அதுக்காண்டிலாம் நீ இங்க இருந்து ஒண்ணு கிளம்ப வேணா, நான் வேணா இங்க இருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம லியோ இருந்துட்டு பாத்தியா அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க, நீ அப்படியே எங்க அண்ணனுக்கு ஏத்த பாய் ஃப்ரெண்டுங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமே இல்ல அப்படிங்கிற மாதிரி லியோ வந்து டைகர் கிட்ட சொல்ல லின்னுக்கே ஷாக்கிங்கா இருக்குடே நீ ஒன்னும் விளையாடல அப்படிங்கிற மாதிரி கேட்க என்னோட ரூம் பக்கத்துல தான் இருக்கு, நீ என்ன நினைக்கிற நைட்டு நான் எதுவும் கேட்கலன்ட்டா அப்படிங்கிற மாதிரி பைய கேட்க நம்ம ரெண்டு பசங்களுக்கு ஒரு மாதிரி வெக்க வந்துருச்சு. ரெண்டு பேரும் திரு முடிச்சிட்டு இருக்க லியோ இருந்துட்டு சரி சரி ஓகே நீ எதை நினைச்சும் கவலைப்படாத, அவ ஒண்ணு என்னோட டைப் எல்லாம் கிடையாது, நான் சும்மா உன்னை கடுப்பேத்துறதுக்காண்டி தான் நான் டைகர் கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு டே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு என்னோட டைப்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது டாக்டர் போம் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி சரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோ அங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம லின்னு இருந்துட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ண, சவுண்ட் பண்ணாம இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு நான் என்ன பண்றது, ஒரு பூனை தான் என்ன நைட்ல போராடிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம லின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம டைகர் இப்பதான் லியோ வந்து நம்மளோட லவ்க்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் யாரை நினைச்சு வரி பண்ணிக்காம ஒண்ணு நான் ஹாப்பினஸால ஃபுல் பண்ணலாம்னு நினைக்கிறேன், முடியும்ல அப்படிங்கிற மாதிரி டைகர் வந்து லின் கிட்ட கேட்க லின் இருந்துட்டு அதுக்கு முதல்ல பூனைகளோட கக்கா பாக்ஸை ஃபுல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், எங்கிட்ட இருந்து கஃபேக்கே கரெக்டா இருக்கு வேலை பாக்குறது, இதுல எங்கிட்ட இருந்து ஹாப்பினஸா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி லின் வந்து டைகர் கிட்ட சொல்ல டைகர் ஏன் முடியாது, அதெல்லாம் தாராளமா முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஒர்க் பண்ற சமயத்திலேயும் அந்த கேப்லயும் அவங்க வந்து கியூட்டா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டைகர் வந்து லின்னுக்காண்டி அந்த மியோ மியோ ரைஸை வந்து அவனுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறான். இவனும் அதை வந்து போட்டோ எடுத்து சோஷியல் மீடியால வந்து அப்லோட் பண்றான். அப்ப வந்து நம்ம லின் டைகரோட ஐஜி ஸ்டோரியை வந்து பார்த்தா அதுல என்னோட ஃபேவரட் கேட் அப்படிங்கிற மாதிரி போட்டு நம்ம லின்னோட போஸ்டர் வந்து அவன் போட்டிருக்கான். அதை வந்து லின் பாக்குறான். பார்த்த உடனேவும் நம்ம லின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க டைகரும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் சோசியல் மீடியால அப்டேட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இன்னும் இருந்துட்டு ப்ளீஸ் இதை டெலிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு நம்ம வந்து இப்ப பாய் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு ஜேஜே வந்துட்டான். ஜேஜே வந்து நம்ம டைகரோட அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு எப்ப பார்த்தாலும் நீங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருந்தீங்க, எப்பத்துல இருந்து நீங்க ரெண்டு பேர் பாய் ஃப்ரெண்டா நீங்க சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி ஜேஜே வந்து லின் கிட்ட கேட்க லின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் அங்க இருந்து அப்படியே வேகமா கிளம்பி போயிடுறான். டைகருக்கு அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்புறம் டைகர் நம்ம லின் தனியா இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து சாரி கேட்கறான், சாரி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு லின்னும் தாங்கிட்டேவும் இந்த மாதிரி அடுத்தவங்க என்ன கிண்டல் பண்றது எனக்கு பிடிக்காது, அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்ட்டு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை, அதனால தான் நான் உள்ளார அந்த மாதிரி நடந்துகிட்டேன், ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி லின்னும் நம்ம டைகர் கிட்ட சொல்ல அப்ப நம்ம லின்னோட மொபைலுக்கு கன்னிவா மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் எனக்கு கிண்டல் பண்றதுக்காண்டி தான் இப்போ அப்படியே மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க, அதனாலதான் என்னோட பர்சனல் விஷயம் எதுவா இருந்தாலும் நான் வந்து அப்டேட் பண்ண மாட்டேன், அது வந்து எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து டைகர் கிட்ட சொன்னேன். டைகரும் அவனோட மொபைல் எடுத்து அந்த போஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணிடுறான். டெலிட் பண்ணிட்டு இந்த மாதிரி டெலிட் பண்ணிட்டு உங்ககிட்ட கேட்காம போஸ்ட் போட்டதுக்கு வந்து மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் நான் ஃபியூச்சர்ல ஏதாவது போஸ்ட் போடணும்னா முதல்ல நான் உங்ககிட்ட கேட்கறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பிங்கி ப்ராமிஸ் மாதிரி கையணிட்ட அவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி பிங்கி ப்ராமிஸ் பண்ணிட்டு ஆனா யாராவது கேட்டாங்கன்னா நான் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டைகருக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே அவன் கையை பிடிச்சி ரொம்பவே சாஃப்டா கிஸ் பண்றான். அவங்களும் கிஸ் பண்ணிட்டு கஃபேக்குள்ள வர லியோ ஆன்லைன்ல ஏதோ பார்த்துட்டு ஆன்லைன்ல இதை பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல எதை பாத்தீங்களா நான் இப்பதான் டெலிட் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி டைகர் சொல்ல லியோ இருந்துட்டு அது இல்ல நம்மளோட கஸ்டமர் எல்லாமே வேற எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன் பக்கத்துலயும் நம்மள மாதிரி இன்னொருத்தவங்க பூனை கஃபே வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிருக்காங்க, எல்லாருமே அங்கதான் போயிட்டு இருக்காங்க, அவங்க அது மட்டும் இல்லாம சும்மா எப்ப பார்த்தாலும் ப்ரோமோட் பண்றேன்னு பேர்ல நான் ஸ்டாப்பா வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஆன்லைன் வீடியோ வந்து காமிக்கிறா. அதுல பூனை எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும் போல.
டைகர் அதை பார்த்துட்டு வா இதெல்லாமே அழகா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டேய் கிண்டல் பண்ணாடா, இது எப்படியே நடக்க விடக்கூடாது, ஏதாவது பண்ணி ஆகணும், ஏன்னா இது வந்து நம்ம ஏரியா, நம்மளும் ப்ரமோட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், நம்மளோட பூனைக்குட்டீஸ் இருக்குல்ல அவங்கள வச்சு ஒரு ஃபேமிலி மாதிரி வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான். வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு இங்க பாரு அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறான். அவனும் இருந்துட்டு என்ன இது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ இருந்துட்டு டேய் இப்பெல்லாம் இதுதான்டா ட்ரெண்டிங் வெர்டிகலா போறது அப்படிங்கிற மாதிரி லியோ வந்து இவங்கிட்ட சொல்றான். நம்பலையா, நம்பலாட்டி இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆல்ரெடி ஏற்கனவே பூனைகளை வச்சு வீடியோ எடுத்து நைட்டு வந்து போஸ்ட் பண்ணிருப்பான் போல. அது வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே வியூஸ் போயிருக்கு. அதை வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி காமிக்க இவனும் பார்த்துட்டு வாவ் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு லியோ இருந்துட்டு சரி ஓகே நான் போய் அடுத்த எபிசோட் போடுறதுக்கான மற்ற வேலை எல்லாத்தையுமே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். பட் டைகர் எனக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்னும் இருந்துட்டு ஆமா என்னால ஏன் இந்த மாதிரி யோசிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, டைகர் நான் ஒன்னும் அதை பத்தி சொல்லல, எனக்கு ஜெனியும் ஜிரோவையும் நினைச்சாதான் ரொம்பவே பொறாமையா இருக்கு. அவங்களோட அந்த கியூட்டான ரொமான்ஸ் வீடியோ இது எல்லாமே இப்ப வந்து வீடியோ இருக்குல்ல, ஆனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டைகர் வந்து லின்னோட கையை பிடிச்சிட்டு நம்ம ஏன் நம்மளோட இந்த கியூட்டான மூமெண்ட் எல்லாத்தையுமே அதை வந்து நம்ம கேப்சர் பண்ணி நம்ம வந்து போஸ்ட் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டைகர் வந்து லின் கிட்ட கேட்கறான், முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் இருந்துட்டு உன்னால முடியாதுங்கிறதுல இப்ப விஷயம் இல்ல, நம்மளை சுத்தி எப்ப பார்த்தாலும் மக்கள் இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா நம்மளால எப்படி ஹாப்பியா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போதேவும் அந்த லியோ பையன் பூனைகளை கூட்டிட்டு வந்துட்டான் ஃபிலிம் எடுக்கிறதுக்காண்டி. அப்பன்னு பார்த்து கரெக்டா டாக்டர் கிட்ட இருந்து இவனுக்கு மெசேஜ் வருது, பாட்டி இருக்காங்களே பாட்டி போனா அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கும் போல. அதை பார்த்துட்டு இப்ப நான் என்ன பண்றது, நான் அங்க வேற போய் ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டைகர் பூனைகளை என்கிட்ட விட்டு நான் வந்து அந்த விஷயங்களை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் ரெண்டு பேரும் பார்க்க மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அந்த பூனைகளை வச்சு வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்த வீடியோவை லியோ அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லின் அங்க இருந்து போயிடுறான். லின் போனதுக்கு அப்புறம் டைகர் வந்து பூனை கிட்ட பேசிட்டு இருக்கான். நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நல்லாவே ஆக்ட் பண்ணீங்க, கொஞ்ச நேரத்துல நான் கூட நீங்க ரெண்டு பேரும் உண்மையா டேட் பண்றீங்கன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி டைகர் வந்து பூனை கிட்ட சொல்ல, பூனை இருந்துட்டு அட போங்க பாஸ் எங்கிட்டு இருந்து நாங்க ஒன்னும் அவ்வளவு சூப்பராலாம் நடிக்கல, ஸ்கிரிப்ட்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் நாங்க வந்து நடிச்சோம், எங்களுக்கு எங்கிட்ட லவ் பண்றதுக்கெல்லாம் டைம் இருக்கு, முதல்ல வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பூனையை வந்து டைகர் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதேவும் லின் வந்துட்டான். இந்த கிளிப் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம டைகர் வந்து சாண்ட்விச் செஞ்சிருப்பான் போல, நம்ம லின்னுக்காண்டி உனக்கு வந்து பசிக்குதா நான் உனக்காண்டி சாண்ட்விச் கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் அதை வாங்கி பார்த்துட்டு சாரி நான் வந்து எதுவுமே உனக்காண்டி பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறதுக்கு ஒரு கப்பல் மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா அங்க அந்த பார்க்ல எல்லாருமே ஜோடி ஜோடி அப்படியே போயிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது இவனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு தான் நம்ம லின் வந்து டைகர் கிட்ட நம்மளை பார்க்கும்போது ஒரு கப்பல் மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அது எந்த விதத்துல அவ சொல்றான்ட்டு இவனுக்கும் புரியுது. இவனும் இருந்துட்டு இப்ப அதனால என்னவா சார் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு அது எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் எந்த ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்லயும் இருந்தது இல்ல, பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கணும்ட்டு எனக்கு வந்து தெரியல ஒரு கப்பலா அப்படிங்கிற மாதிரி லின் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்றான். அதுக்கு அவனும் இருந்துட்டு லின் உன் கையை நான் பிடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் ஒரு மாதிரி தயங்கிட்டேவும் அவனோட கையை வந்து கொடுக்குறான். இவனும் பிடிச்சிட்டு இங்க பாரு அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ட்டு நீ வந்து எதை நினைச்சும் கவலைப்படாத, நீ வந்து நீயாவே இரு, நம்ம வந்து பொறுமையா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி டைகர் வந்து லின் கிட்ட சொல்ல, லின்னுக்கு வந்து அது வந்து ஓகேவா இருக்கு. இவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், உங்ககிட்ட குழந்தைத்தனமெல்லாம் நடந்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி லின் டைகர் கிட்ட சொல்ல, டைகர் நீ அந்த மாதிரி ஒன்னும் ட்ரை பண்ண வேணாம், நீ வந்து நீயாவே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த மூமெண்ட்டை கொஞ்சம் ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க. இப்போ ரெண்டு பொண்ணுங்க நம்ம பசங்க கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்க தானே கேட் காஃபேவோட ஓனர், நாங்க ரெண்டு பேரும் உங்க கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டைகரும் ரெண்டு ஆமா நாங்க தான் கஃபேவோட ஓனர், எங்களை எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்க இதுக்கு முன்னாடி கஃபேக்கு வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அந்த பொண்ணுங்களும் இருந்துட்டு இல்ல நாங்க கஃபேக்கெல்லாம் வந்தது இல்ல, நாங்க ரெண்டு பேரும் உங்களை டிக்டாக்ல ஃபாலோ பண்றோம், டிக்டாக்ல இப்ப நீங்க தான் வைரலா போயிட்டு இருக்கீங்க, தினமும் உங்க வீடியோ தான் லூப் மோட்ல வந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்க ரெண்டு பேருக்கு ஒன்றும் புரியல, என்ன வீடியோ அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து கேட்க, இவங்க ரெண்டு பேரும் அந்த வீடியோ வந்து காமிக்கிறாங்க. என்னன்னா இந்த லியோ பையன் சும்மா இல்லாம கேட்டை வந்து வீடியோ எடுத்து போடுறேன்னு பேர்ல இவங்க ரெண்டு பேரையும் மோத விடுறான். அதாவது இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி ஒரு கிளிப்பை வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கான். இதை இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு அவங்ககிட்ட என்னடா இது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு சாரி இந்த மாதிரி ஜேனியும் ஜீரோவும் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சா, ஸோ அதனால பிஹைண்ட் தி சீன்ஸ் வந்து போடலான்ட்டு நினைச்சேன், அதனால அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆவாங்கன்னு நினைச்சேன், ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஃபேமஸ் ஆகாம உங்க ரெண்டு பேரும் ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு டைகரும் ரெண்டு லின் கிட்ட சரி ஓகே இது வந்து இப்போ ஒரு 800 வியூஸ் தான் போயிருக்கு, இதை நம்ம டெலிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு என்ன அதெல்லாம் முடியாது, இது கிட்டத்தட்ட 8000 வியூஸ் கிட்ட போயிருக்கு, இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்படியும் 1 மில்லியன் வந்து ரீச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனா சாரி உனக்கு இந்த மாதிரி பண்றது வந்து பிடிக்காதுன்ட்டு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா நான் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன், சரி ஓகே நான் அந்த வீடியோவை இப்பயே டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்கும்போது அங்க கஃபேக்கு யாரோ வர மாதிரி இருக்கு. டைகர் பார்த்துட்டு சாரி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது புதுசா வந்த ஆள் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆள் போல, அவன் இதுக்கு முன்னாடி நிறைய கேட் இதெல்லாமே வச்சு வீடியோஸ் இதெல்லாமே பண்ணிருப்பான் போல, அவன் வந்து இவங்க ரெண்டு பேர் கூட கொலாபரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கான். ஆனா இப்ப அதுக்கான டைம் இல்ல போல, சரி ஓகே நான் அப்புறமேட்டா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது நம்ம லியோ இருந்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எந்த மாதிரி கொலாபரேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு இந்த மாதிரி பூனைகளை வச்சு ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஆனா அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா நான் நினைக்கவே முடியாதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த புதுசா வந்த ஆளும் இருந்துட்டு சரி ஓகே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போக போக அப்ப நம்ம லின்னே இருந்துட்டு இதனால ஃபீட்பேக் எல்லாம் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனும் இருந்துட்டு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா கடையும் மூடுற நிலைமைக்கே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இவனும் இருந்துட்டு இந்த மாதிரி பண்றதுனால கஸ்டமர்
நிறைய வரதுனால அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாம அதை வந்து மூடிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இன்னும் இதை கேட்டுட்டு சரி ஓகே நான் வந்து இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், கொலாபரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் நம்ம 2 பசங்களையும் உட்கார வச்சு வீடியோஸ் இது மாதிரி ரெடி பண்றதுக்காண்டி மேக்கப் இதெல்லாமே போட்டுட்டு இருக்கேன். நம்ம லின்னுக்கு வந்து இந்த வீடியோ இதெல்லாமே பிடிக்காது, அடுத்தவங்க என்ன பேசுவாங்கன்ட்டு தானே வந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். நம்ம டைகர் இருந்துட்டு நீ வந்து ஓகேவா, உனக்கு ஓகே இல்லாட்டி சொல்லிடு, நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டைகர் சொல்றான். அதுக்கு லின்னு இருந்துட்டு இல்ல இல்ல நான் ஓகே தான், நான் அம்மாக்காண்டி இந்த கடையை ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறேன், பிசினஸ் சூடு பிடிச்சிச்சுன்னா சீக்கிரமாவே உன்னோட பணத்தை வந்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது அப்ப அங்க அந்த புது பையன் வந்துடா. அவன் இதுக்கப்புறம் நம்ம டேரக்டர் வச்சுக்கலாம். டேரக்டர் அங்க வந்தோடனேவும் ஷூட்டிங் இதெல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டேரக்டர் பையன் இவங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டேவும் அடுத்த வாரம் நான் இந்த மாதிரி பூனைக்காண்டி ஒரு ஃபேஷன் ஷோ வந்து நான் போஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அதுல வந்து ஜெனியையும் ஜிரோவையும் ஏன் கலந்துக்க வைக்கக்கூடாது, இதுல வந்து உங்களுக்கு ஓகேவா என்னன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்க டக்குன்ட்டு அதுக்கு அந்த லியோ பையன் இருந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஃபைனலா டைகரையும் லின்னையும் மீட் பண்ண போறாங்க எல்லாருமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. டைகர் இருந்துட்டு என்ன ஜெனியையும் ஜிரோவையும் மட்டும் தானே நாங்களும் வரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்த டேரக்டரும் இருந்துட்டு ஆமா கண்டிப்பா பூனையோட ஓனர்ஸும் கண்டிப்பா அங்க இருந்தே ஆகணும், இது வெறும் கேட்வேக்கா மட்டும் இருக்காது, நீங்களும் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க 2 பேத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம லின் வந்து கொஞ்சம் தயங்குறா. அதை லியோ பார்த்துட்டு சரி ஓகே லின் வந்து கஃபே பார்த்துக்கட்டும், நான் அவனுக்கு பதில் வரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த டேரக்டர் இருந்துட்டு ஓகே ஆனா இது வந்து ஒரு வெட்டிங் செட்டப்ல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அப்பதான் ஜெனியோட ஜிரோவோட அந்த ஷார்ட் டிராமால வந்து இது வந்து கொஞ்சம் ஒத்து போற மாதிரி இருக்கும், உங்களுக்கு இதுல ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவங்களுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. ஆனா நம்ம பசங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்க போல. டைகரும் லியோவும் வெட்டிங் ட்ரெஸ்ல வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த டேரக்டர் பையன் நிஜமாவே நீங்க ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, இந்த வெட்டிங் ட்ரெஸ்ல நீங்க 2 பேரும் ஒரு ரியல் வெட்டிங் கப்பல் மாதிரியே இருக்கீங்க, என்ன லின் நான் சொன்னது சரிதானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம லின்னுக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கான், ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அந்த டேரக்டர் வந்து நம்ம டைகர் கிட்ட வெட்டிங் ரிங் உள்ள இருக்கு போய் செலக்ட் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல டைகருக்கு ஒரு மாதிரி இருக்கு. டைகர் ரிங்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க டேரக்டர் ஆமா வெட்டிங் ட்ரெஸ் இருந்துச்சுன்னா ரிங்கும் இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். 2 பேரும் ஒரே ரிங்க தான் சூஸ் பண்றாங்க. 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு. லின் இருந்துட்டு இது ஓகே நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு ஆமா இது நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நீ வந்து ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் நான் வந்து ஓகே தான், இது ஜஸ்ட் ஒரு ஃபேஷன் ஷோ மட்டும் தான், இது ஒன்றும் ரியல் வெட்டிங்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டைகர் இருந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வந்து வேர் பண்ணுவேன்ட்டு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல என் கூட இருக்கிற பர்சன் நீயா தான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி டைகர் வந்து லின் கிட்ட சொல்லி இருந்துட்டு நான் ஆல்ரெடி அவனுக்கு வந்து ஓட்ஸ் கொடுத்துட்டேன், நம்ம வந்து ப்ரொஃபஷனலா இருக்கணும், நான் வந்து சின்ன குழந்தைத்தனமா நடந்துக்க கூடாதுன்னு விரும்புறேன், அது மட்டும் இல்லாம அடுத்தவங்களை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து டைகர் கிட்ட சொல்ல டைகருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. டைகர் அது எனக்கு தெரியாது, ஆனா நீ என்கிட்ட சின்ன குழந்தைத்தனமா நடந்துக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும் போதேவும் கரெக்டா லியோ அங்க வந்துடுறான். என்ன ரிங் எல்லாம் சூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப டைகர் இது எனக்கு செட் ஆகாது, அவங்களே பாத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. லினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்புறம் லின் வந்து லியோ கிட்ட பேசுறதுக்காண்டி வரான். லியோ லின் கிட்ட நேரத்துக்கு நீ தூங்கிருப்பேன்னு நினைச்சேன், இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் தாங்கிட்டேவும் இந்த மாதிரி நான் ஷோ பத்தி தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன், நீங்க 2 பேரும் என்ன பண்ண போறீங்க ஷோக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு இந்த மாதிரி டைகர் வந்து பியானோ ப்ளே பண்ணுவாரு, நான் அவர் கூட சேர்ந்து சாங்ஸ் பாடலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் அப்படியா ஓகே சரி ஓகே உனக்கு இந்த பெட் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுக்கு காண்டாயிருச்சு. டேய் நான் இந்த ரூமுக்கு வந்து 1 வாரம் ஆச்சுடா, ஆனா நீ இப்பதான் வந்து என்கிட்ட இதை பத்தி கேட்கறியா, உனக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது என்கிட்ட சொல்லணும் இருந்துச்சுன்னா டைரக்டாவே என்கிட்ட சொல்லிரு, அதை விட்டுட்டு இப்படி சுத்தி வளைச்சிட்டு இருக்காத, என்ன டைகர் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ஆமாண்டா அவன் தாண்டா என் பிரச்சனை, நான் சின்ன குழந்தைத்தனமா நடந்துக்க கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன், ஆனா என்னோட பாய் ஃப்ரெண்ட் சின்ன குழந்தைத்தனமா தான் நடந்துக்கணும்னு அவ ஆசைப்படுறான், இதுல என்ன தெரியுமா சின்ன குழந்தைத்தனமா இருக்கு, நான் சின்ன குழந்தைத்தனமா இருக்கிற மாதிரி எனக்கே இப்போ ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்க. நம்ம லியோ அதை கேட்டுட்டு டேய் டேய் நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, நீ வந்து இதுல என்ன தெரியுமா, நீ என்னதான் உன்னை வந்து கூலா காமிச்சுக்கணும்னு நினைச்சாலும் நீ எப்பயுமே சின்ன குழந்தை மாதிரி தானே நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி லியோ சொல்ல லின்னு இருந்துட்டு டேய் என்னடா பொஸ்குன்ட்டு இப்படி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவர் இருந்துட்டு இது ஒன்றும் நான் சொல்லல, இதை யார் சொன்னாங்கன்ட்டு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்படியே சின்னதா ஃபிளாஷ்பேக் உனக்கு காமிச்சா இல்ல நம்ம லின்னுக்கு வந்து உடம்பு சரியில்லை போல, அம்மா வந்து எழுப்பிட்டு இருக்காங்க, டே எந்திரா கஞ்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போங்கம்மா எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி சினிங்கிட்டு இருக்க. அம்மா விடாம அவனை எழுப்பி உட்கார வச்சு கஞ்சியை கொடுக்க அவன் அதை பார்த்துட்டு அம்மா இதுல நிறைய இஞ்சி இருக்குமா, எனக்கு தான் இஞ்சி பிடிக்காது உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அம்மா இருந்துட்டு சரி சரி ஓகே நான் வந்து அதை எடுத்துட்டு கொடுக்குறேன் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. சைட் பை சைடு அவனுக்கு திட்டு விழுந்துட்டு இருக்கு. உனக்கு தான் சீக்கிரமா உடம்பு சரியில்லாம ஆயிரும்னு உனக்கு நல்லாவே தெரியல, அப்படி இருந்து ஏன்டா மழையில நினைஞ்ச அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் சீனியர் என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்கம்மா அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அம்மா திட்டிட்டு இருக்காங்க. ஆமாண்டா அவங்க கிட்ட மட்டும் நோ சொல்லாத, ஆனா என்கிட்ட எப்ப பார்த்தாலும் நோ சொல்லிட்டே இரு, அவங்கள வந்து இந்த இஞ்சி எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்து வச்சிருக்காங்க, நான் தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அம்மா திட்டிட்டு இருக்காங்க. நீ எல்லாத்தையுமே லியோ வந்து லின் கிட்ட சொல்ல லின் இருந்துட்டு டே இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தாடா, என்னோட நல்ல விஷயம் எதுவும் அவங்க கிட்ட சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அம்மா கிட்ட நீ குழந்தைத்தனமா நடந்துக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொன்னாங்க, ஏன்னா நீ அந்த மாதிரி அவங்க கிட்ட நடந்துக்கும் போது அது வந்து அவங்களுக்கு ஒரு அம்மா ஃபீல் கொடுக்குன்ட்டு அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, அதே மாதிரி தான் இப்ப டைகரும் நினைக்கிறாங்க போல, நீ அவங்க கிட்ட சின்ன குழந்தைத்தனமா நடந்துக்கணும்னு அவங்க வந்து ஆசைப்படுறாங்க, ஏன்னா நீ அந்த மாதிரி பண்ணும்போது நீ அவங்கள லவ் பண்ற ஃபீல் வந்து கிடைக்கும்ட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி லியோ வந்து லின் கிட்ட சொல்ல லின் ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். இந்த வீட்டுல டைகரோட அப்பா தண்ணி அடிச்சிட்டு இருக்க இவனும் போய் ஜாயின் பண்ணிக்கிறான். அப்பா இருந்துட்டு என்னடா நீங்க 2 பேரும் அபிஷியலா கப்பல் ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், எப்ப கூட்டிட்டு வந்து அம்மாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன், இப்படியே லேட் பண்ணிட்டே இருந்தேன்னா அம்மா அப்புறம் உனக்கு வேற யாராவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல டைகர் அது எதையும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அப்பா இருந்துட்டு டே அது ரொம்ப காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ் டா, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அப்பா கேட்க இவனும் சேடா எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நான் என்னையவே ரொம்பவே வெறுக்கிறேன், இன்னைக்கு வந்து நான் உன ஹர்ட் பண்ணிட்டேன், ஹர்ட் பண்ணி
பண்ணி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் அவன் வந்து என்ன லவ் பண்றான்ட்டு. ஆனா எனக்கு தான் ஷூரா தெரியல. எங்க 2 பேரோட லவ் வந்து ஈக்குவலா இருக்கான்ட்டு அப்படிங்கிற மாரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்பா இருந்துட்டு, சரி ஓகே நீ எத்தன மாசமா லவ் பண்ணிட்டு இருக்க? எப்பத்துல இருந்து ஒண்ணா இருக்கீங்க? அப்படிங்கிற மாரி அப்பா கேட்க, இவனும் கிட்டத்தட்ட 1 மாசம் அப்படிங்கிற மாரி சொல்றான். அப்பா அத கேட்டுட்டு, இங்க பாரு இன்னைக்கு காலையில கூட நானும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டோம். ஏன்னா நாங்க 2 பேரும் வேற வேற விதமா வளர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கும்போது சண்டை வர்றது எல்லாமே சகஜம் தான் அப்படிங்கிற மாரி அப்பா வந்து நம்ம டைகர் கிட்ட சொல்ல, டைகர் இருந்துட்டு ஆனா நான் அவன வந்து ரொம்பவே ஹேப்பியா வச்சுக்கணும்ட்டு நான் வந்து ஆசைப்படுறேன். ஆனா இன்னைக்கு வந்து நான் காலையில அவன ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லி ஃபீல் பண்ணேன். அப்பாவும் இருந்துட்டு, இங்க பாருடா சண்டை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த இடத்துல தாண்டா அதிகமா லவ்வும் இருக்கும். சோ இது எல்லாமே சால்வ் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் குடு அப்படிங்கிற மாரி அப்பா வந்து டைகர் கிட்ட சொல்ல அவனும் கேட்டுக்கிறான். அப்புறம் 2 பேரும் கஃபேல மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் என்ன பேசுறேன்ட்டே தெரியாம மூஞ்சி அப்படியே பார்த்துட்டு இருக்க. நம்ம டைகர் தான் பேச ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு இந்த மாரி பார்ட்டியோட அப்பாயின்ட்மென்ட் இருக்கு இல்லையா? டூ யுவர் பெஸ்ட் உன்னால முடிஞ்சத வந்து நீ பண்ணு அப்படிங்கிற மாரி டைகர் வந்து லின் கிட்ட சொல்ல, லின்னும் இருந்துட்டு, ஓகே இன்னைக்கு சேர் அப் பண்றதுக்கு என்னால அங்க வர முடியாது. சாரி. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு சாண்ட்விச் பாக்ஸ வந்து எடுத்து குடுக்குறான். அத வந்து லின் வந்து டைகர்காண்டி பண்ணியிருக்கான். இது நான் உனக்காண்டி பண்ணேன். இத எடுத்துக்க அப்படிங்கிற மாரி லின் வந்து டைகர் கிட்ட குடுக்க, டைகரும் அத வாங்கிட்டு, இன்னைக்கு நான் லியோ கூட சேர்ந்து பாட வேண்டிய அந்த சாங் வந்து ஒரு லவ் சாங். அத வந்து நான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனா அவங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து லியோவும் வந்துட்டான். பூனை எல்லாம் ரெடி ஆயிருச்சு. வாங்க போலாம். சீக்கிரமா போகணும் அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் இருந்துட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க 2 பேருமே. இப்ப டைகர் செலக்ட் பண்ண ரிங் அங்க இருக்கு. அத வந்து லின் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது லியோ வரான். இந்த மாரி ரிங்க மறந்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம லின் வந்து லியோ கிட்ட இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நான் குழந்தைத்தனமா நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு லியோ என்ன சொன்னான்னு தெரியல. அங்க கட் பண்ணா. டைகரும் லியோக்கு கால் பண்ணிட்டு இருக்கு. அப்ப கரெக்ட்டா லியோவும் வந்துடுறான். லியோ கிட்ட டைகர்ன்ட்டு என்னாச்சு ரிங்க கண்டுபிடிச்சு எடுத்துட்டியா அப்படிங்கிற மாரி கேட்க அவனும் இருந்துட்டு இல்ல ரிங் எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு கிடைக்கல. நான் இங்க பக்கத்துல ஏதாவது கடை இருந்துச்சுன்னா 2 போய் வாங்கிட்டு வரேன். அவங்க யாராவது நம்மள தேடுனாங்கன்னா முதல்ல நீ போ அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு லியோ அங்க இருந்து போயிடுறான். அவனும் சரின்னு சொல்லிட்டு நம்ம லின் பண்ணி கொடுத்த அந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டு இருக்க. அங்க என்னடானா அந்த ஜெரோவும் ஜெனியும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. 2ம் லவ் டைலாக்கா அள்ளி வீசிட்டு இருக்கு. அதுவும் எந்த டைலாக் பார்க்ல உட்காந்து நம்ம டைகரும் லின்னும் ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க இல்லையா? அந்த டைலாக் அப்படியே அச்சு பிசுறாம 2 பூனைகளும் இங்க சொல்லி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இதுதான் டைகருக்கு கேட்கும் இல்லையா? டைகர் அட பாவிகளா நீங்க 2 பேரும் சீக்ரெட்டா லவ் பண்றீங்களா? எப்போ எங்க எப்பத்துல இருந்துடா அப்படிங்கிற மாரி நம்ம டைகர் வந்து அந்த பூனைகிட்ட கேட்க அந்த பூனை இருந்து இந்த மாரி காஃபி கடை வந்து நாசமாச்சு இல்லையா? அப்பத்துல இருந்து 1 மாசம் ஆச்சு அப்படிங்கிற மாரி சொல்லுது அந்த பூனைங்க. அதாவது நம்ம லின்னும் டைகரும் எப்பத்துல இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்பத்துல இருந்து தான் இந்த 2 பூனைகளும் சீக்ரெட்டா லவ் பண்ணிட்டு இருக்கு. இதை ஏன்டா எங்ககிட்ட சொல்லல அப்படிங்கிற மாரி நம்ம டைகர் வந்து பூனை கிட்ட கேட்டா, பூனை இருந்துட்டு நீயும் லின்னும் தான் லவ் பண்றீங்க. அத பத்தி ஏன் எங்ககிட்ட சொல்லல? நீ மட்டும் சொன்னியா? எங்ககிட்ட மட்டும் எதுக்கு கேட்கிற? சும்மா போ அப்படிங்கிற மாரி அந்த பூனை வந்து நம்ம டைகர் கிட்ட சொல்ல, டைகர்ன்ட்டு அப்பனா உங்க எல்லாருக்குமே இத பத்தி தெரியுமா? அப்படிங்கிற மாரி கேட்க அந்த பூனை இருந்துட்டு நாங்க ஒண்ணும் குருடெல்லாம் கிடையாது. சும்மா இருங்க பாஸ் அப்படிங்கிற மாரி சொல்லிருது. இவனும் சரின்னு சொல்லிட்டு நம்ம லியோ பையனுக்கு கால் மேல கால் பண்ணிட்டு இருக்க. அங்க போகவே இல்ல. அந்த டைரக்ட் பையன் வந்துட்டு சரி என்னாச்சு எல்லாமே ரெடி ஆயிருச்சு. நீ வா முதல்ல அங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம டைகர் இருந்துட்டு ஆனா லியோ இன்னும் வரல அப்படிங்கிற மாரி சொல்ல, அதுக்கு அந்த டைரக்டர் பையன் இருந்துட்டு அவன் வந்து ஸ்டேஜுக்கு பின்னாடி ரெடி ஆயிட்டு இருக்கான். நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து அங்க கூட்டிட்டு போறாங்க. அவனும் அங்க போய் பியானோ ப்ளே பண்ண போக பாட்டு சவுண்ட் கேக்குது. யாரு அப்படிங்கிற மாரி பார்த்தா நம்ம லின்னு தான் வந்திருக்காள். லின்னு அந்த வெட்டிங் ட்ரெஸ்ல ரொம்பவே அழகா இருக்கான். அவன் அப்படியே பாடிக்கிட்டேவும் நம்ம டைகரை பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்க. டைகருக்கு சொல்லவா வேணும்? டைகர் பையன் லின்னு அப்படியே மெய்மறந்து பார்த்துக்கிட்டேவும் அவனும் அவன் கூட வந்து சேர்ந்து அப்படியே பாட ஆரம்பிக்கிறான். உண்மையிலேயே இந்த சாங் அவ்ளோ அழகா இருந்துச்சு. 2 பேருமே ஒண்ணு சேர்ந்து இந்த சாங்க வந்து பாடும்போது, இவங்க இப்படி பாடும்போதேவும் பின்னாடி எபிசோட் 1ல இருந்து இப்ப வரைக்கும் இவங்களுக்குள்ள என்னென்ன கியூட்டான மொமெண்ட், சேடான மொமெண்ட் என்னென்ன நடந்துச்சோ, அது எல்லாமே பின்னாடி பேக்கிரவுண்ட்ல அப்படியே ஓடிட்டு இருக்கு. இந்த சாங்ஸ் எல்லாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறம், நம்ம டைகர் வந்து லியோக்கு போடுறதுக்காண்டி ஒரு ரிங் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தான் இல்லையா? அந்த ரிங்க எடுத்து இப்ப நம்ம லின்னே அங்க இருக்கிற எல்லார் முன்னாடியும் டைகருக்கு வந்து முட்டி போட்டு போட்டு விடுறான். சாரி வர்றதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டைகரும் இருந்துட்டு பரவாயில்ல நீ வந்துட்டல வந்ததே எனக்கு போதும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நர்ஸ் வந்து நம்ம லியோ கூப்பிட்டுட்டு இந்த மாரி டாக்டர் வந்து இங்க இல்ல. அவருக்கு பதிலா வேற ஒரு டாக்டர் வந்து பாப்பாரு பூனைய அப்படிங்கிற மாரி சொல்ல லியோக்கு ஒரு மாரி இருக்கு. லியோ இருந்துட்டு டாக்டர் எங்க போயிருக்காரு அப்படிங்கிற மாரி கேட்க நர்ஸும் இருந்துட்டு இந்த மாரி அவங்க ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருந்து வராங்க. சோ அவங்கள பிக்கப் பண்றதுக்காண்டி இவர் வந்து ஏர்போர்ட் வரைக்கும் போயிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்ல இவன் ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு சரி ஓகே நான் அப்பனா இன்னொரு நாள் வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பூனைய தூக்கிட்டு அங்க இருந்து போறான். அப்படி போகும்போது ஆப்போசிட்ல யாரு வராங்கன்னு பாருங்க. நம்ம வின்னி பையன் தான் வரான். இதுல வந்து இவனோட பேர் வந்து பேக். பேக் வந்து யாருன்னா நம்ம போக்கோட பிரதர் தான். இதுல வந்து இவன் நம்ம லியோக்கு வந்து பேரா வருவான்னு நினைக்கிறேன். நான் இவனை இதுல பார்த்ததுக்கு அப்புறம் எப்படியாவது இந்த சீரீஸை கம்ப்ளீட்டா முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஏன்னா இவங்க 2 பேர் கடைசியா பண்ற சீரிஸ் இது மட்டும் தான். இவங்க கடைசி சீரிஸை எப்படியா நான் பண்ணணும்னு நினைச்சுதான் பண்ணிட்டு இருக்கேன். சோ தெரியல இந்த எபிசோடு எப்படின்ட்டு. அது உங்க கையில தான் இருக்கு. சீரிஸா மட்டும் பாத்தீங்கன்னா அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சீரிஸை பார்த்துட்டு அதுல பண்ற மாதிரியே நானும் பண்ண வேண்டி யாரும் மோட்டிவேஷன் எடுத்து அது மாதிரியே பண்ணாதீங்க ப்ளீஸ் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம பசங்களும் வீட்டுக்கு வர நம்ம டைகர் பையன் கதவை தாப்பால் போட லின்னு இருந்துட்டு இப்ப எதுக்கு கதவை தாப்பால் போடுற லியோ இன்னும் வீட்டுக்கு வரவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு ஏன்னா நான் சில போன கிட்ட விசாரிக்க வேண்டியது இருக்கு அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு அது நான் சொல்லியிருந்தேன்னா என்ன வந்து நீ அங்க வர விட்டுருப்பியா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு உனக்கு தான் கூட்டனாலே பயம் இல்ல அது மட்டும் இல்லாம நீ ரிஹர்சல் கூட பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு
இருக்கு. இவனும் இருந்துட்டு அது உண்மைதான். ஆனா எனக்கு அந்த இடத்துல என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஸ்டேஜ்ல இருக்கணும்னு ஆசை. ஸோ அதனால தான் நான் ஒரு நாள் குழந்தையா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி லியோ வந்து டைகர் கிட்ட சொல்ல. டைகர் இருந்துட்டு சாரி அன்னைக்கு வந்து உன்னோட மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசினதுக்கு. இப்போ எனக்கு புரியுது நம்மளோட லவ் வந்து டிஃப்ரெண்டா இருந்தாலும் அது வந்து சமமா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டைகர் வந்து லின் கிட்ட சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் கண்ணும் கண்ணும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க. அந்த பூனைக்கு பொறுக்கல போல. சாப்பாடு டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம டைகரும் இருந்துட்டு சரி ஓகே நான் அந்த பூனை எல்லாத்தையுமே வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவனும் அந்த மெடல் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட இங்க பாத்தீங்களா, நான் 1 வருஷத்துக்கு மேல இந்த கஃபே வந்து நடத்திட்டு இருக்கேன். நான் பெருமைப்படுற மாதிரி என்கிட்ட ஒண்ணு இருக்கு. ஆனா உங்ககிட்ட இதே மாதிரி ஒண்ணு இருந்துச்சா? என்கிட்ட இது மட்டும் இல்ல இன்னொன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் அதை நினைச்சு பாக்குறான். சில அம்மா இருந்துட்டு உனக்கு ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டாங்கன்னா அப்புறம் என்ன வந்து கண்டுக்க மாட்டேன் என்ன விட்டுருவேல அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லல இருந்துட்டு அம்மா நான்சென்ஸ் மாதிரி பேசாதீங்க. எனக்கு ஒன்றும் பார்ட்னர்லாம் தேவையில்லை. நான் எப்பயுமே இப்படியே தான் தனியா தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி லின்னு சொல்ல அம்மா இருந்துட்டு நான் உன்னை நம்ப மாட்டேன்டா போட அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லல இருந்துட்டு நான் டேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி அவன் வந்து அப்படியே மாடல் மாதிரி இருக்கணும். ரொம்ப பெரிய இடத்த சேர்ந்தவனா இருக்கணும். அது மட்டும் இல்லாம பிஹெச்டி முடிச்சிருக்கணும். நேஷனல் டீம்லயும் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லின் வந்து லைனா லிஸ்ட் போட்டுட்டே போக அம்மா இருந்துட்டு என்னோட இந்த லிஸ்ட் வந்து அடுத்த ஜென்மத்துல நிறைவேறணும்ட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா காமெடி பண்ண லின் இருந்து அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அம்மா சிரிச்சுக்கிட்டேவும் உனக்கான ஆள்ல எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் அப்படியே முரட்டுத்தனமா இருப்பான். எப்ப பார்த்தாலும் சிகரெட் அடிச்சுட்டு அவன் வந்து நான் பண்ற மாதிரியும் உனக்கு அந்த இஞ்சி எல்லாத்தையுமே பொறுக்கி கொடுப்பான். அவனை வந்து பத்திரமா பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இப்போ வந்து லின் நினைச்சு பார்த்துட்டு எப்படி நான் ஃபியூச்சர்ல நடக்க போறது அப்படியே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அங்க வந்துடுறான். உங்ககிட்ட என்ன பேசினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க லின்னும் இருந்துட்டு நான் உங்ககிட்ட என்னோட மெடலை காமிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டைகர் இருந்துட்டு நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட முன்னாடி ஒன்று சொன்னீங்கல்ல இந்த கஃபேவையும் உங்க மகனையும் எனக்கு கொடுக்குறேன்ட்டு முதல்ல இந்த கஃபேக்கு வந்தேன் அப்புறம் இந்த ரெண்டுமேவும் எனக்கு சொந்தமாயிருச்சு அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம லின்னு இருந்துட்டு என்னது அம்மாவா அவங்க எப்படா உனக்கு அம்மா ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் டக்குன்ட்டு அவனோட பாக்கெட்ல இருந்து அந்த ரிங்கை வந்து எடுக்கிறான். அந்த ரிங்கை வந்து நம்ம டைகர் நம்ம லின்னுக்காண்டியே அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த ரிங்கை நான் உனக்காண்டி தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைகர் அந்த ரிங்கை அந்த இடத்துல வந்து நம்ம லின்னுக்கு வந்து போட்டு விடுறான். போட்டு விட்டுட்டு ரொம்பவே சாஃப்டா அவன் கையில அப்படியே கிஸ் பண்றான். நம்ம லின்னுக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ் ஆகுது. அவன் அப்படியே அவங்க அம்மா கிட்ட பாத்தீங்களா இது மாதிரி எப்பயாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி அம்மா கிட்ட காமிச்சு சீன் போட்டுட்டு இருக்க. டைகர் பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். இப்ப அம்மாக்கு லியோக்கு ஜேஜேக்குன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. பாக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம லின்னு இருந்துட்டு டாக்டர் போம் தானே நானே அவர்கிட்ட வந்து சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டைகர் இருந்துட்டு இல்ல நான் அவங்கள பத்தி சொல்லல நான் வந்து என்னோட பேரண்ட்ஸ் பத்தி சொல்றேன். நீ வந்து அவங்கள மீட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க லின் வந்து ஒரு மாதிரி திங்க் பண்றான். இதோட எபிசோட் 8 வந்து இங்க முடியுது. லைட் ஸ்டோர்ல நம்ம லியோ பையன் போனை அங்க வச்சுட்டு போயிட்டான். போனை எடுக்கிறதுக்காண்டி வர அங்க வந்து பாக்கு இருக்காரு. பாக்க பார்த்துட்டு பைபிள்ல மெய் மறந்து போயிட்டான். பாக்கும் இருந்துட்டு இதுவா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு ஆமா இதைதான் நான் வந்து தேடிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டாக்டர் எது போனே அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்ல போன் வச்சிருக்கிற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு பயவுள்ள பாரபட்சமே பார்க்காம கிடைக்கிற கேப் எல்லாத்துலயுமே ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கான். ஆமா இது வந்து என்னோட போன் தான். நான் வந்து திரும்பவும் பூனை உங்ககிட்ட செக் பண்ணலாமா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம டாக்டர் பையனும் இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லை இப்ப ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு அதுவா ஹார்ட் வந்து ரொம்ப வேகமா துடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல எந்த பூனைக்கா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கேட்க இல்ல இல்ல எனக்கு தான் நீங்க கேட்கலாட்டியும் நான் வந்து சொல்வேன் நான் வந்து சிங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உள்ள பாரபட்சமே பார்க்காம ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கான். டாக்டருக்கும் புரியுது. அப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி லுக்கு விட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் 8 வந்து இங்க முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா? எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் அப்புறம் ஹைப்பையும் பண்ணிருங்க. அப்புறம் எபிசோட் 8க்கு தீபு சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்துருச்சு. இப்பதான் 2 ஸ்ட்ரைக் வந்து கிளியர் ஆயிருச்சு. மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தீபுல இதுக்கப்புறம் கன்டினியூ பண்ண முடியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த சீரிஸை வேற ஏதாவது ஒரு சேனல்ல போடுறதுக்கு ட்ரை பண்றேன். நிகாலியோ இல்லாட்டி ஸ்ட்ரேலியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேவா? அதுலயும் ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா இந்த சீரிஸை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன்.